சார் ரீசென்ட் டேஸில வந்து கோர்ட் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ற பெட்டிஷனர்ஸ் எல்லாம் வந்து நெறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காண்டி நெறையா கேஸ் ஃபைல் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கோர்ட் நெறையா கண்டிக்குது. அது என்ன ரீசன் சார்? அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2010ல், அதாவது August 11, 2010ல் இதுக்கு ஒரு ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பொதுநல வழக்கு வந்து பெட்டிஷனர் போடணும், என்னென்னலாம் அவங்க க்ரைட்டீரியா வச்சு, இந்த க்ரைட்டீரியா இருந்தால் தான் வழக்கே போட முடியும் அப்படிங்கிறத வரையறை செஞ்சுட்டாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா, ஆல்வேஸ் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை. இந்த மனுதாரர் வந்து பெட்டிஷனர் வர்றாங்க இல்லையா, அவங்க உண்மையிலேயே பொதுநலம் கருதி இதை போடுறாங்களா, இல்லை பொதுநலங்கிற பேரில் அவங்களுக்கு எதுவும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கேள்விக்குறி. அதுக்கு தான் இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2010ல் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ரூல்ஸ்னே எப்படி ஃபைல் பண்ணனே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து இந்த ரூல்ஸ் எதுக்குன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஒன்று யாரோ ஒருத்தர் வந்து தனக்கு எந்த விதமான அந்த விஷயத்தில் தொடர்பு இல்லை, ஆனால் பொதுநலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வழக்கை போடுறேன் அப்படின்னு போடலாம். இன்னொரு முறை வந்து கோர்ட்டே வந்து என்னது தானாக முன் வந்து ஒரு விஷயத்தை பொதுநலனுக்காக எடுத்து பண்ணலாம். ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை பார்த்து தானாக வந்து அது வந்து சூமோட்டோ. இப்போ சூமோட்டோவுக்கு பிரச்சனை இல்லை, கோர்ட்டே எடுத்து பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பெட்டிஷன் யார் ஒரு தனிநபர் போடுறவங்களோ அவங்களுக்கு கோர்ட் என்ன பார்க்கும் அப்படின்னா, இந்த ரூல்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று என்னன்னா, உனக்கு எதுவும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத என்னது இல்லைங்கிறத நீங்கள் உறுதி செய்யணும். அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த பெட்டிஷன்லேயே அஃபிடவிட்டில் எனக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை குறித்து பொது நலனுக்காண்டி தான் நான் போடுறேன், எனக்காக என் நலனுக்காண்டி போடலை அப்படிங்கிறத உறுதி செய்யணும். ஆனால் பின்னாடி வழக்கில் இவருக்கு இது உள்நோக்கம் இருக்குது, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பண்ணி தெரிஞ்சால் கோர்ட் இந்த ரூல்ஸ் படி என்ன சொல்லுதுன்னா, வில் இம்போஸ் அ எக்ஸம்ப்ளரி காஸ்ட். எக்ஸம்ப்ளரி காஸ்ட் அப்படின்னா ஒரு அவதாரம், தண்டனை விதிக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னொரு விஷயம், அவங்க நலனுக்காக மறைமுகமாக. இப்போ அந்த பெட்டிஷனருக்கு நலன் இருக்காது, ஆனால் இந்த பெட்டிஷனர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு பின்னாடி ஏதோ ஒரு குரூப் வந்து இயங்கும். அப்போ ஃபண்டிங் வந்து பண்ணுவாங்க. அப்போ இந்த ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த வழக்கை தொடுக்கிறதுக்கு உன்னுடைய இன்கமில் தான் இந்த வழக்கை போட்டியா அப்படிங்கிறதையும் நம்ம உறுதி அஃபிடவிட்டில் சொல்லி ஆகணும். இன்னொரு பிரச்சனை இருக்குது, சில பேர் வந்து உள்நோக்கம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் பப்ளிசிட்டி, இந்த வழக்கை போட்டோன்னா பேப்பரில் பேர் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் போடுறாங்க. அப்போ அந்த பப்ளிசிட்டிக்காகத்தான் அவர் போடுறாருன்னு போட்டு வந்தாலும் என்னது காஸ்ட் இம்போஸ் பண்ணிடும். ஸோ ரெண்டு விஷயம்தான், இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு போட்டால் கோர்ட்டு பிரச்சனை இல்லை, ஓகே ஃபைன். ஆனால் அவருடைய தன் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ இல்லை ஒரு பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ போட்டால் கோர்ட் வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை ரூல்ஸ் படியும். ஸோ இட் வில் இம்போஸ் அ எக்ஸம்ப்ளரி காஸ்ட்.